வந்துட்டு பட்டா பட்டாங்கிற ஒரு ஹாரர் கேம் தான் விளாட போகிறோம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணி விளாட போகிறோம். ஓகே, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. நம்ம உள்ளே போகலாம். ஓகே, இல்லை ஒரு ஃப்ரெண்டு என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, இன்னொரு ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னே தெரியல. நானும் வயசு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். நீ இருந்துக்கோடா, அது ஒன்று. என்னடா நான் இங்கே ஸ்பான் ஆகிருக்கேன். ஓகே, நமக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு கீ கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம போய் அன்லாக் போயிடலாம். என்னடா இது வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு இப்போ பேசுகிறது, இதுவும் தம்பி மாதிரி. திறந்துட்டோம்டா கூட்டில். 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க ஆன்லைனில். ஜெயிஸே எப்படா இருக்கா கைஸ்? கீ மேலே இருக்குன்னு காட்டுது. ஜெயிஸ் மேலே, நம்ம ஜெயிஸ். ஓகே, இவர் பேர் ஜெயிஸ் கைஸ், ஆனால் மான்சர் போட்டிருக்காரு. இவர் பேர் எங்க கைஸ்? இவர் பேர் தான் முகிலன். எப்பவுமே சேஃப்மே தான் இருப்பார், வெளியவே வர மாட்டாங்க. ஓகே, என் பேர் தருண் கைஸ், அதான் டிஜேஎம் கேமிங். ஓகே, இப்போ நம்ம கீ மேலே காட்டுது, மேலே பார்த்துக்கலாம்டா. ஓகே, பேய் வர மாதிரியே இருக்குது கைஸ், ஒரு மாதிரி திகிலாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் இந்த கேம் நிறைய தடவை விளாண்டுருக்கோம் கைஸ். ஒரு ஃப்ரெண்டு ஆஃப்லைன் போயிட்டார். ஸோ சேட் கைஸ். பரவாயில்ல, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் கூட விளையாடிக்கிறோம். ஆக்சுவலி அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு ஊரில் இருக்கார், அதனால தான் ஆஃப்லைன் போயிட்டார். கீ கிடச்சிருச்சு கைஸ். 2வது கீ கிடச்சிட்டோம். எடுத்துட்டோம், கிடச்சிட்டோங்க கைஸ். ஏதோ ஃபோன் அடிக்கிற சவுண்டு மாதிரியே கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? உங்களுக்கு கேட்குதான் தெரியல, எங்களுக்கு கேட்குது கைஸ். பேய் பாட்டு பாடுதுன்னு நினைக்கிறேன். பார்த்து உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா கைஸ்? வேறு லெவல் பாருங்க, உங்களுக்கு கேட்குதா? பாருங்க கைஸ், வித்தியாசமாக சொல்லுங்கள். இங்கே தான் மூவிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது? இதெல்லாம் புதுசு இருக்குது கைஸ், இப்போ தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டில் இந்த கிஃப்ட்டு மட்டும் தான் இருந்துச்சு, இப்போலாம் புதுசு வந்துருக்கு கைஸ். ஓகே கைஸ், இன்னும் ஒரு கீ தான் இருக்குது. எப்படி இன்னொரு கீ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு இறந்ததுனால வந்துச்சு. ஓகே, இப்போ திறந்தோடனே பேய் நமக்கு ஏதோ மெசேஜ் அனுப்புன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப கோவத்தில் இருக்கு. கைஸ், பேய் வருதுன்னு நினைக்கிறேன். இடம்லாம் ரெட் ஆகுது. ஓகே கைஸ், கீ க்ளூ வந்துருச்சு. 2nd ஃப்ளோரு. ஓகே, 2nd ஹால்வே. இந்த இடம் நல்லாவே தெரியும், ஏன்னா நம்ம நிறைய தடவை இந்த கேம் ஆடுறோம். வாடா ட்ரெயின் தான் பார்த்துக்கலாம். வந்தால் இங்கேருந்து வரணும். வந்துச்சு இல்லை, வந்துச்சுன்னா டக்கு இந்த ரன் பண்ணிட்டு வந்துடுது. அடிக்கடி மியூசிக் வருதுங்க, கேமோட மியூசிக் கைஸ். பாருங்க, நம்ம திரும்பவும் பேய் அங்கே வரணும். வரல. யாராச்சும் இந்த கேமை முன்னாடியே விளாண்டுருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். இங்கே தான் இருக்குன்னு காட்டுது. ஃப்ரெண்டு எடுத்துட்டாரு. ஃப்ரெண்டு எடுத்தாரோ இல்லையா? நம்மளும் எடுக்கணும். ஃப்ரெண்டு எடுத்துட்டாரு. கீழே போவோம். மெதுவாக போ. பேய் வந்து அப்புறம் ஓடுறதுக்கு நல்லா சீக்கிரம். ஓடிட்டாங்க. பேய் வருதுடா. வருதா? கீழே வா.
அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்டு எங்கே போனான்னு தெரியல. பின்னாடி ஒரு சனம் எங்கேயோ போயிட்டாரு. ஃப்ரெண்டை போய் தேடுவோமா? ஓகே போகலாம். தம்பி எங்கே இருக்கீங்க? கைஸ் இங்கே தான் இருக்காரு. டேய் வெளியே ஓடா, டேய் வெளியே ஓட. கைஸ் இந்த ரோப்ளக்ஸில் வாய்ஸ் சாட் கிடையாது. என் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துருக்கோம், அதனால் கேட்குது. இதில் கமெண்ட் பண்ணி தான் பேசிக்க முடியும். இந்த கேமில் நிறைய லெவல் இருக்குது. லெவல் 1, 1, 2. நம்ம இந்த எல்லா கீயும் கண்டுபிடிச்சி திறந்துட்டோன்னா அடுத்த லெவல் போகும். இந்த மாதிரி மொத்தம் 6 லெவல் இருக்குது. ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறாரு, நாங்கள் சொல்ல முடியாது. கைஸ் பாருங்க, அதான் பேய். பேய் வராது. போது பாருங்க, திரும்பி வரும் கைஸ். ஏன்னா அங்கே அந்த சைடு சார் போட்டிருக்காங்க, அதனால திரும்பி வர வாய்ப்பு. திரும்பி தான் வருது. கைஸ் சொன்ன மாதிரி திரும்பி வருது பார்த்தீங்களா? அதான் அந்த கேம் நான் நிறைய தடவை விளையாண்டேன். வருதுடா, இருந்தா பார்த்துக்கலாம்டா. போய் பார்த்துக்கோங்க. லெவல் 2 ஈஸியாக முடிச்சிடலாம். லெவல் 1 ஈஸியாக முடிச்சிடலாம். லெவல் 3 ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னும் ஒரு கீ தான் இருக்குது. அது எடுத்துட்டோன்னா நம்ம என்ன ஆயிடலாம். இப்போ ஏன் இது லாக்கரை காட்டுனா பேய் வந்ததுனால லாக்கரை காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து எங்கே இருக்குன்னு டிவியில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம். ஓகே, இந்த இடம் பேர் தான் வாங்க போச்சு. என்ன கைஸ், ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு நம்மளை தூக்கிட்டு போகிறோம். கீ இருக்கிற இடத்துக்கு வந்து ஆமாம் பார்த்துக்கலாம். வேலை நம்ம போகிறதுக்கு பேய் வருமா? ஒரே ஒரு கீ தாங்க எடுத்துட்டு அவ்வளோதான் முடிச்சிடலாம். உனக்கு அப்புறம் அது இந்த தரையில் அது எல்லா இடத்துலையும் தான் வச்சிருக்கேன். அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து கீழே எடுப்போம். பேய் வருது, பேய் வருது. பின்னாடி வா, பின்னாடி வா, பின்னாடி வா. நீங்கள் பேய் பார்த்து பேய் வருதா? பேய் வர மாதிரியே இருக்கு. கைசியில் பேய் வரல, பேய் வரல. நம்ம ஃப்ரெண்டு வரக்கான ஓடிட்டாரு, பேய் வருதுன்னு சொன்னேன். பேய் வரல. மிஸ்கி அங்கே தான் இருக்குது. சுற்றிட்டு போனோம்டா, அப்படி சுற்றிட்டு போனோம். ஓகே, ஃப்ரெண்டு பார்த்துட்டாரு. கீ இங்கே தான்டா இருக்குடே. சுற்றி அந்த சைடு போய் இப்படி வரணும். அப்படி போக முடியாது. ராடே பேய் வருது, ராடே பேய் வருது, பேய் வருது. ஓடு ஓடு ஓடு. ப்ளீஸ் நீங்கள் பார்த்தீங்களா? வராது சரி. எனக்கு சார் இப்போ நம்ம சுற்றிட்டு அங்கே போனோம். இப்போ பேய் வேறு அங்கே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்டை வேறு ஆளை போகிறோம், டக்குன்னு டக்குன்னு ஓடி போயிட்டு போயிடுறோம். பயமாக இருக்குது. இன்றைக்கி தான் பேய் வருதாடா? அப்படி சுற்றிட்டு போ, கீழே இருக்காத. வருதாடா? வரலையா?
வருதாடா? நிஜமா வரலையா? பேய் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை வெளியே வா. கீழே போயிடுச்சு. ஓகே இப்போ சரி போய் கீழே எடுத்து டக்குனு கேம் முடிச்சிடலாம். ஓகே இப்படி போய் அப்படி திரும்பினோம்னா கீ இருக்கும். டக்குன்னு போயிடலாம். ஓடித்தள்ள இருக்கியா? இந்த சைடு திரும்பினா கீ இருக்கும். எடுத்துட்டு ஓடிடும். இந்த கீ நான் தான் எடுக்கணும். அப்படியே வந்துட்டோமா? எடுத்துட்டாங்க. ஒரு நம்மளே கீ எடுத்தோம். இல்லை கீழே போ கீழே போ கீழே போயிடு. அது கேமில் வர மியூசிக் அப்பவே வரல. இப்படி சைட்டு உட்கார சொன்ன இவர் நமக்கு இப்போ பேசினவர் நம்ம கூட விளாட்ல. இப்படியே பேய் வருதுடா. ஓகே இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஓகே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு இந்த பட்டாப்பட்டல லெவல் 2 வேணும்னா சொல்லுங்கள். அந்த வீடியோவும் நாங்கள் போடுறோம். ஓகே டாட்டா பாய் பாய், see you.